டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 7:54 ஆகுது. கரெக்டாக அப்சர்வேட்டரி ரோட்டில் நிற்கிறேன். செட் அவுட் ஃபார் சேசிங் த மூணுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நானும் என் பையனும் கேமராலாம் எடுத்துகிட்டு கொடைக்கானல் அப்சர்வேட்டரிக்கு லூனார் எக்லிப்ஸ் பார்க்க போயிட்டோம். இந்த மாதிரி ரீல்ஸு நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வைப் ஏற்றிட்டு நைட்டு 8 மணிக்கு போனோம். டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 7:54 ஆகுது. நான் இப்போ கரெக்டாக அப்சர்வேட்டரி ரோட்டில் நிற்கிறேன். சந்திர கிரகணம் நடக்குது. முதலால் நாங்கள் நிற்கிறோம். உள்ளே போய் கேட்டாச்சு அப்சர்வேட்டரியில். எப்படியோ 9:30 ஆகிடும்னு சொன்னாங்க. எங்கேயா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓணத்துக்கு மறுநாள் செம க்ரௌட் இருக்கணும். பட் இன்றைக்கி சுத்தமாக இந்த இடத்துல இந்த அப்சர்வேட்டரியில் இப்போ இந்த டைமில் எந்த க்ரௌடுமே இல்லை. பண்ணிகிட்டு இருக்கிறோம். 9:30 ஆகும்னாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது. 9:30 ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த வண்டியும் இல்லை. ரோடே எம்டியாக இருக்கு பாருங்க. இதுதான் அப்சர்வேட்டரிக்குள்ளே போகிற என்ட்ரி. நான் கேட்டேன் எங்களை உள்ளே விட முடியுமான்னு. பட் அந்த டைமுக்கு தான் விட முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. தரெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஈரமாக இருக்குது. மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு. 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு. மேகம் பார்க்க ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வேட்டரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். 100 ஏக்கருக்கு மேலே கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி சுற்றி போகுது. ஃபைனலாக டெலஸ்கோப் இருக்கிற இடத்துக்கு வந்தால் எல்லாருமே லடாக்கு பெங்களூரோட லூனார் எக்லிப்ஸை லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கொடைக்கானல்லையும் மிஸ்ட் கவர்டாக தான் இருந்துச்சு. இங்க பார்த்தா ஒரு 100க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிட் நைட்ல லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க எக்லிப்ஸ் பத்தி. கடைசியில நாங்க பார்த்தது என்னவோ லூனார் எக்லிப்ஸ் இல்ல, பட் அதை பத்தின லெக்சர் தான். நிலா இல்ல, மிஸ்ட் கவர்டு ஸ்கை தான் இருந்துச்சு. என்னடான்னு ரூமுக்கு போயிட்டோம். ஆனா அடுத்த நாள் காலையில நாங்க ஸ்டே பண்ண ரூமோட சின்ன தோட்டத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அங்க இருந்த ஊருக்காரங்க உருளைக்கிழங்கு தோண்டி எடுக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நிலா தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. நிலத்துக்குள்ளேயாச்சும் கையை விட்டு பார்ப்போன்னு உருளைக்கிழங்கு தோண்டி எடுத்தேன். மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு. நேத்து உருப்படியா ஒரு வேலை பார்க்கல, இதாவது பார்ப்போன்னு லூனார் எக்லிப்ஸை மறந்து கண்டினியூஸா பொட்டேட்டோவை ஹார்வெஸ்ட் பண்ண அவங்க கூட. பரவாயில்ல, ஒரு மூட்டை கிட்ட வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் நீங்க நல்லா வேலை பார்க்குறீங்க, இது உங்களுக்காகன்னு ஹார்வெஸ்ட் பண்ண உருளைக்கிழங்கு கொஞ்சம் கையில கொடுத்தாங்க. நம்ம வாழ்க்கையில தேடுறது சம்டைம்ஸ் கிடைக்காம இருக்கலாம், ஆனா கிடைக்கிறதுல ஒரு அழகான மீனிங் இருக்கும். நாங்க நிலாவுக்காக போனோம், ஆனா கடைசியில மண்ணுக்குள்ள ஜொலிக்கிற உருளைக்கிழங்கு தான் கிடைச்சது. என்ன ஒரு பிளாட்ல ஒரு ட்விஸ்ட். இன்னும் இப்படி சுவாரஸ்யமான பயணங்கள் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.